எல்லோருக்கும் வணக்கம். கோவை அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மருதமலை அடிவாரத்தில் வள்ளியம்மன் கோயில் எல்லாருக்கும் தெரியும், லெஃப்ட் சைடில் வரும். அதுக்கு பின்னாடி தான் இந்த சடை சித்தர் ஜீவசமாதி. இப்போ முதல்ல நம்ம வந்து விநாயகரை கும்பிட்டுக்கலாம். பாருங்கள், விநாயகருடைய சன்னதி முதல்ல முன்னாடி இருக்குது. ஓம் தம் கணபதியே நமக. அடுத்தது அப்படியே நம்ம இங்கேருந்து போனோம்னாக்க நாகர் நாகாத்தம்மன் ரொம்ப விசேஷமான நாகாத்தம்மன். இங்கே வந்து ரொம்ப பவர் இருக்குதுன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது வந்து நம்ம ஜீவசமாதி சன்னதிக்கு போவோம். இந்த பக்கம் வந்து காமாட்சி அம்மன் சன்னதி இருக்குது. சடை சித்தர் ஜீவசமாதி. இங்கே வந்து சமாதியான இடம். அதை தவிர அவருடைய உள்ள வந்து அவருடைய விக்கிரகம் ஒன்று இருக்குது. வேலோடு தான் எப்பவுமே இருப்பார். ஸோ இந்த சன்னதியில் பிரார்த்தனை பண்ணி நெய்விளக்கேற்றி மனசார பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் விரைவிலேயே நிறைவேறுறது. இங்கே வந்தவர்களுடைய செய்தி இது. நானும் இந்த இடத்துக்கு 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என்னுடைய வீட்லேயும் நல்ல விஷயங்கள் நிறையா நடந்துட்டுருக்கு. அற்புதங்கள்லாம் நிகழ்த்துறாரு. நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் நடக்கணும்னால தான் இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட வீடியோ மூலமாக சொல்கிறேன். இவர் வந்து 120 வருஷம் மேலே வாழ்ந்து பல மக்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தியிருக்காரு. நோயெல்லாம் குணமாயிருக்கு. இவர் ஒரு சித்தர் மட்டுமல்ல, இவர் வந்து வைத்தியரும் கூட, மருத்துவர். அதனால் இவருடைய சித்துக்கள் மற்றும் எல்லா விஷயங்களும் இங்கே பலர் வந்து இந்த இடத்துல அனுபவிச்சிருக்காங்க. வைத்தியம்லாம் வந்து பல நோய்களை குணப்படுத்தியிருக்காரு. அதனால் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடம் மட்டுமல்ல, பக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன் உடைய சன்னதி இருக்குது. அடுத்தது அங்கே போவோம். காமாட்சி அம்மன் ரொம்ப அற்புதமாக சிலை வடிவமைச்சிருக்காங்க. அம்மன் கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை அம்மா மாதிரி நினச்சி நம்ம சொல்லும்போது அவங்களுடைய ஆற்றல் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுது. ஓம் சக்தி வராசக்தி. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். பல யோகிகள், மகான்கள், சித்தர்கள், மருதமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து தரிசனம் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் இங்கே நிறைவேற்றியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. அதனால் எல்லோரும் வந்து இந்த கோவையில் இந்த அற்புதமான தெய்வீக ஸ்தலத்தை வந்து ஆசீர்வாதம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.